இலவசமா கொடுத்தா கூட இந்த 6 ஆடம்பர வீடுகள நாங்க வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் யாரும் முன் வரதே இல்லையா இத வாங்குறதுக்கு. அப்படிப்பட்ட வீடுகள் என்னென்ன? நம்பர் 1 நெவர்லாண்ட் பண்ணை. கலிபோர்னியாவுல இருக்கக்கூடிய சாண்டா பார்பரா கவுண்டியில தான் இந்த நெவர்லாண்ட் பண்ணை இருக்கு. ஒரு காலகட்டத்தில ரொம்ப ஃபேமஸ் சிங்கர் அண்ட் டான்சருமா இருந்த மைக்கேல் ஜாக்சனுடைய பொழுதுபோக்கு இடமாகவே ஒரு காலகட்டத்தில இது இருந்திருக்கு. இந்த இடத்துல வீடு, அது போக 50 இருக்கைகள் கொண்ட திரையரங்கம், நடனமாடும் ஸ்டுடியோ, தீயணைப்பு நிலையம், டிஸ்னி தீம் ரயில் நிலையம் இது எல்லாமே மொத்தமா அங்க செட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மொத்தமா 2700 ஏக்கர் பரப்பளவு கொண்டு இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நெவர்லாண்ட் பண்ணையுடைய சொத்து மதிப்பு காரணமாக இதனுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு இப்ப வரைக்கும் சர்ச்சையா தான் இருக்கு. இந்த விஷயம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படுது. இதனுடைய மதிப்பு $100 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு இதனுடைய மதிப்பு குறைக்கப்பட்டு $31 மில்லியன் ஆகியிருக்கு. இத ஒரு நில வங்கி இறுதியாக வாங்கியதாக சொல்லப்படுது. நம்பர் 2 கிரானைட் லோமா. எங்க இருக்கு இது? சுப்பீரியர் ஏரியுடைய காற்று வீசும் கரையில் அமைஞ்சிருக்கு இது. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பதிவு அறையான கிரானைட் லோமா. இந்த விசாலமான தங்குமிடமானது பாத்தீங்கன்னா 26,000 சதுர அடியில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய கேபினுக்குள்ள மொத்தமா 26 படுக்கைகள் இருக்கு. இது பங்களா மாதிரியான தோற்றத்தை நமக்கு கொடுக்குமா பார்த்தாலே. முதல்ல $40 மில்லியன் இருந்த இதனுடைய மதிப்பு அதன் பிறகு கணிசமா குறைஞ்சிருச்சு. ஏன் இந்த பங்களாவுடைய விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய சுவர்கள் பழமையாகி இருக்கு. அதன் காரணமாக காலாவதி ஆகிருச்சு இந்த பங்களா அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 அப்டவுன் கோர்ட். அப்டவுன் கோர்ட் எங்க இருக்கு தெரியுமா? பிரிட்டன்ல. சோ இதனுடைய மதிப்பு $138 மில்லியன் பட்டியலிடப்பட்ட ரியல் எஸ்டேட் சந்தையுடைய மதிப்புப்படி ரொம்ப விலை உயர்ந்த வீடாக அப்டவுன் கோர்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. 50,000 சதுர அடியில் அமைச்சிருப்பதால பக்கிங்ஹாம் அரண்மனையை விட அப்டவுன் கோர்ட் ரொம்ப பெருசு. 58 ஏக்கர் நிலத்துல 103 தனித்தனி அறைகள் இருக்கு. அதுல ஒரு வைன் சேமிச்சு வைக்கக்கூடிய பாதாள அறையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரிய மாளிகையுடைய உரிமையாளர் ஆலன் பெர்கோ அப்படிங்கிற ஒரு நபர் தான். நம்பர் 4 ஆப்ரி லூயிஸ் ஹவுஸ். இது பாத்தீங்கன்னா நியூ ஜெர்சில இருக்கு. இங்க 4000 சதுர அடி கொண்ட விக்டோரியன் மாளிகையை $10 வாங்க முடியும் உங்களால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இந்த இடத்துல யாருக்குமே அட்ராக்ஷன் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த விலை அங்க விற்கப்படுது. இந்த மாளிகை இப்போ இல்லாம போயிட்டாலும் கூட இதை பத்தின பேக் ஸ்டோரி ரொம்ப பெருசு. இந்த வீடு இடிக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில ஆப்ரி லூயிஸ் ஹவுஸ் இடிக்கப்பட்டதன் மூலமா இந்த நகரத்துடைய வரலாறுடைய ஒரு துண்டே இழந்து போயிருச்சு அப்படின்னு எழுதுறாங்க. நம்பர் 5 ஓல்ஜாய். ஓல்ஜாய் நகரத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்க இத்தாலி நகரத்துக்கு போகணும். அந்த நகரத்துல நீங்க ஒரு யூரோவிற்கு சொந்தமாக வீடு கூட வாங்கலாமா. இது அமெரிக்க டாலர் மதிப்புல $1.20 ஆகும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகள் ரொம்ப குறைந்த விலைக்கு விற்கப்படுது. இது பல பேரும் கேட்க கேலியாக இருக்கும். ஆனாலும் பாருங்க இந்த விலைக்கு தான் இந்த வீடுகளை விற்கப்படுது. ஆனாலும் கூட இந்த வீடுகளை யாருமே வாங்குறதுக்கு முன் வரதில்ல. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு குறைவான விலைக்கு விற்கப்படுது அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த வீடுகள் இருக்கும் அப்படின்னு. சோ இது ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகளும் பரவப்பட்டு வருது. இதனால முதல்ல 2250 இருந்த ஒல்ஜாய் மக்கள் தொகை பாத்தீங்கன்னா இப்ப தற்போது குறைஞ்சு 1300 ஆகிருச்சு. நம்பர் 6 வீட்டு எண் 54 ராணி அன்னை. சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடிய ஹெர்குலஸ் நகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை வெறும் $1 வாங்கலாம் உங்களால. ராணி அணை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அழகிய வீடானது இப்போ தனிச்சு நிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு பராமரிப்பு உபகரணங்களை இந்த வீட்டில் வச்சிருக்கிறதா ரியல் எஸ்டேட் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீட்டை மேம்படுத்த அவ்வளவு செலவாகுமா? புதிய கூரை, ஜன்னல்கள், மின் இணைப்பு, பெயிண்ட், அது போக பூச்சி வேலைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டியது ஏராளமானது இருக்கு. ரொம்ப விசாலமான இந்த மாளிகை பணத்திற்கே அப்பாற்பட்டது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பரந்த விலை மதிப்பற்ற மாளிகைகள்ல கண்டிப்பா இந்த மாளிகைக்கும் இடம் உண்டு.